விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் இன்றைய நாளுக்கான சிந்தனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். வேதாகமத்திலே புலம்பல் என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புலம்பல் என்ற புத்தகத்தில் 3வது அதிகாரத்திலே 22, 23 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. இந்த வசனங்களை எழுதிய மனிதருடைய பெயர் எரேமியா. எரேமியா என்ற மனிதர் இந்த வசனங்களை எழுதுகிற போது, இந்த வசனங்களை பார்க்கிற போது கடவுளுடைய கிருபையை பற்றியும் அவை ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்று சொல்வதை கேட்கின்ற போதும் அவர் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழலிலே உட்கார்ந்து இந்த விடயங்களை எழுதினார் என்பது போலத்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த வாக்கியங்கள் எழுதப்படுகின்ற போது எரேமியா என்று சொன்ன அந்த மனிதர் ஒரு அடிமைத்தனத்தின் கீழே இருந்து அழிந்து போன தன்னுடைய சொந்த நகரத்தை பார்த்து அவற்றின் நடுவிலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறார். கடவுளே, உம்முடைய கிருபைகள் பெரிதானவைகள், உம்முடைய இரக்கங்கள் பெரிதானவைகள், காலைதோறும் அவைகள் புதியவைகள் என்று ஒரு வார்த்தையை நமக்கு முன்னே வைக்கிறார். இதை அழகாக விளங்கப்படுத்துவது என்று சொன்னால், வேதாகமத்திலே ஒரு கதை அல்லது ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதாகமத்திலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்து என்ற நாட்டிலே பல வருடங்களாக அடிமைகளாக வாழ்ந்தார்கள். ஒரு காலப்பகுதியிலே அவர்கள் அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு கடவுள் எங்களுக்கு வாக்கு பண்ணிய ஒரு நாடு இருக்கிறது என்று சொல்லி அந்த நாட்டிற்கு போகின்ற பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். அந்த பிரயாணம் ஒரு வனாந்தர பிரயாணம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அவர்கள் அந்த பிரயாணத்தை சேர்ந்து தாங்கள் எங்கு போக வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ அந்த இடத்தை போய் சேர்ந்தார்கள். அது ஒரு கடினமான ஒரு பகுதி. போகின்ற வழியிலே இந்த வேதாகமத்தில் இருக்கின்ற கதை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு சாப்பாடு இல்லை. வனாந்தர பயணம், ஆயிரக்கணக்கான மக்கள். அவர்கள் கடவுளை நோக்கி கேட்கிறார்கள், கடவுளே, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் இந்த வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறோம், சாப்பாடு இல்லாமல் எங்களால் பிரயாணம் பண்ண முடியாது என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்போது கடவுள் சொல்லுகிறார், இந்த கதையை நாங்கள் பல தடவைகள் கேட்டிருப்போம், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து உணவை கொடுப்பேன். அந்த உணவுக்கு பேர் மன்னா என்று சொல்லப்படுகிறது. மன்னா என்ற உணவு உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போது கொடுக்கப்படும்? நீங்கள் காலையிலே நித்திரை விட்டு எழுந்து உங்களுடைய கூடாரங்களை விட்டு வெளியே வருகின்ற போது, வெளியே அந்த மன்னா என்ற அந்த பொருள், அது ஒரு பனி துளிரை போல, ஒரு தண்ணீர் துளியை போல அது வெளியே இருக்கும். அதை நீங்கள் சேர்த்து உங்கள் உணவுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு. அவர் சொன்னது போலவே காலையிலே அவர்கள் நித்திரை விட்டு எழுந்து வெளியே வருகிற போது அவர்கள் இருந்த கூடாரங்களுக்கு வெளியே இந்த மன்னா என்று சொல்லப்பட்ட அந்த உணவுப் பொருள் இருப்பதை கண்டு அதை சேகரிக்க ஆரம்பிக்கிறார்கள். கடவுள் சொல்கிறார், இந்த உணவுப் பொருள் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையிலே நித்திரை விட்டு எழுந்து வருகிற போது இந்த உணவுப் பொருள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு தேவையான அளவை மட்டும் அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஒழுங்குமுறையும் கொடுக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு இவ்வளவு உணவு, இவ்வளவு பொருள்தான் நீங்கள் சேகரிக்க வேண்டும். வெளியே இருந்து 2 பேர் இருந்தால் இவ்வளவு, 3 பேர் இருந்தால் இவ்வளவு, 5 பேர் இருந்தால் இவ்வளவு. அதுதான் அந்த நாளுக்காக நீங்கள் சேகரிக்க வேண்டிய அந்த உணவினுடைய அளவு.
ஆனால் அந்த வெளியே வந்து உணவை சேகரிக்க ஆரம்பித்ததும் சில மக்கள் யோசிக்கிறார்கள், நாங்கள் இன்றைக்கு இந்த உணவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, நாளைக்கு கிடைக்காமல் போனால் என்ன செய்வது? இன்றைக்கு தருவேன் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார், நாளைக்கு தராமல் போனால் எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன நடக்கும்? ஆகவே அப்படி யோசித்த மக்கள் எவ்வளவு அளவு அவர்களுக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அந்த அளவிலும் பார்க்க அதிகமான அளவை தாங்கள் சேர்த்தார்கள் என்று சொல்லி வேதாமத்தில் இந்த கதை தொடர்ந்து போகிறது. ஆனால் அவர்கள் தாங்கள் அதிகமாக சேர்த்து வைத்த பொருட்களை கொண்டு போய் கூடாரத்துக்குள்ளே வைத்துவிட்டு பார்க்கிற போது அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்துவதற்காக தேவையான உணவுப் பொருளை தவிர மேலதிகமாக சேர்த்த பொருளெல்லாம் பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது என்று வேதாகமம் சொல்கிறது. அதாவது கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிற போது அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நான் முழுமையாக நம்புவது? இதுதான் முன்னே வைக்கப்படுகின்ற கேள்வி. இன்றைக்கு கடவுள் தருகிறார், நாளைக்கு தராமல் போனால் என்ன செய்வது? இன்றைக்கு எனக்கு இது கிடைக்கிறது, அது கிடைக்காமல் போனால் என்ன செய்வது? நமக்கு தெரியும், இந்த கோவிட் வியாதி அல்லது இந்த நோய் இருந்த காலத்திலே கடைகளிலே போய் ஒரு குடும்பத்திற்கு தேவையானதிலும் பார்க்க அதிகமான பொருட்களை எடுப்பதற்காக எத்தனையோ பேர் ஒருவரோடொருவர் சண்டை செய்து கொண்டதும், பொருட்களை தட்டி கீழே வீழ்த்தியதும், அந்த பொருட்களை கொண்டு வரும் பண்டில்களை ஒன்றோடொன்று மோதி உன்னிடத்தில் இருக்கிற பொருளை எனக்குத்தா, என்னிடத்தில் இருக்கிற பொருள் உனக்குத்தா என்று சண்டை பிடித்ததும் பல வீடியோக்கள் வெளியே வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தேவையானது இதுதான், நாளைக்கு இது கிடைக்காமல் போனால் நான் என்ன செய்வது? இந்த உணவுப் பொருள் இன்றைக்கு எனக்கு இருக்கிறது, நாளைக்கு கிடைக்காமல் போனால் நான் என்ன செய்வது? இப்படி நடந்த சண்டைகள் போலதான் இந்த மன்னாவினுடைய கதை நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் புலம்பல் என்ற இந்த புத்தகத்திலே எரேமியா எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடம், கடவுளுடைய கிருபை பெரிதானது, காலைதோறும் அவைகள் பெரிதானவைகள். ஒவ்வொரு நாளும் கடவுள் கிருபை உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான காரியங்களை அவர் தருகிறார். அதனாலே தான் நாங்கள் காலையிலே எழுந்து மாலையிலே நாங்கள் நித்திரைக்கு போகிறோம். இன்றைக்கு நான் செய்கிறேன், நாளைக்கு இப்படி நடந்தால் என்ன செய்வது? இன்றைக்கு நான் செய்கிறேன், அடுத்த வாரம் எனக்கு இப்படி நடந்தால் என்ன செய்வதென்று நான் வாழ்க்கையை யோசிக்கின்ற போது என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே என்னால் முன்னே நடந்து போக முடியாத ஒரு சூழல் வருகிறது. ஆகவே தான் நம்முடைய விசுவாச பாதையிலே நமக்கு சொல்லித்தரப்படுகின்ற பாடம், கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகின்ற கடவுள். நாம் ஆலயத்திற்கு போகின்ற காரணம் அதுதான், நாங்கள் ஜெபிக்கின்ற காரணம் அதுதான், நாங்கள் வேதத்தை வாசிக்கின்ற காரணம் அதுதான், நாங்கள் வேத பாடங்களை படிப்பதன் காரணம் அதுதான். கடவுளுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே கூட இருப்பதினாலே இன்றைக்கு என்னை வழிநடத்துகின்ற கடவுள் நாளைக்கும் வழிநடத்துவார், நாளன்றைக்கும் வழிநடத்துவார், அடுத்த நாளும் அவர் என்னை வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையோடு போக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டிலே எங்களுக்கு முன்னே இருக்கிற நாட்களிலோ வாரங்களிலோ மாதங்களிலோ ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நாங்கள் சோதிடர்களை நாடி போகலாம், எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறவர்களை நாடி போகலாம். இதெல்லாம் எங்களுக்கு இருக்கின்ற அங்கலாய்ப்பின் காரணம் என்னவென்றால், கடவுளிலே தங்கியிருக்க நாங்கள் தயங்குகிறோம், நம்பிக்கை வைக்க பயப்படுகிறோம். நாங்கள் ஒருவேளை விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம், நாங்கள் ஆன்மீகத்திலே ஆர்வம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் கடவுளிலே நம்பிக்கை வைப்பது என்பது எங்களுக்கு பயத்தை தருகிறது. அந்த பயம் ஒருவேளை பணமாக இருக்கலாம், அந்த பயம் என்னுடைய உடல் சுகமாக இருக்கலாம், அந்த பயம் நான் வேலை செய்கின்ற வேலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த பயத்தை தாண்டி நாங்கள் போவதைத்தான் விசுவாசம் என்று
நாங்கள் சொல்லுகிறோம். அந்த விசுவாசத்திலே தான் கடவுளுடைய கிருபையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கிறோம். கடவுளுடைய கிருபை பெரிதானது. எந்த சூழலிலே அந்த எருசலேம் நகரம் பாழாய் போய் இடிந்து எல்லாம் உடைந்து தரைமட்டமாக கிடக்கின்ற நேரம் அந்த எரேமியா என்ற மனிதர் அந்த உடைந்து கிடந்த எருசலேம் நகரத்திலே உட்கார்ந்து சொல்லுகிறார், கடவுளே உம்முடைய கிருபை பெரிதானது, காலை தோறும் அவை பெரிதானது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நிறைக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கடவுளுடைய கிருபை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவாக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடவுள் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு வழிநடத்துகின்ற கடவுள் நாளைக்கு என்னை வழிநடத்துகிறார். நாளைக்கு வழிநடத்துகின்ற கடவுள் நாளன்றைக்கு என்னை வழிநடத்துகிறார். கடவுளுடைய கிருபையிலே தங்கி வாழ கற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நீரல்லோ பாடகர் பாவம் போக்கவே பாதகன் பொதுங்கி நீரல்லோ இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் அற்புதர் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் அற்புதர் ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற தேசரே நொந்துருகி வந்த மக்களே நேசாரி வீச செய்குவே நொந்துருகி வந்த மக்களே நேசாரி வீச செய்குவே இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் அற்புதர் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் அற்புதர் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் நல்ல ஆவி மாறி ஊற்றுவே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் நல்ல ஆவி மாறி ஊற்றுவே இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் அற்புதர் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் அற்புதர் நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே மாயலோகம் நம்பி மாடிடும் மானிடரை நீக்க மாட்டீரோ மாயலோகம் நம்பி மாடிடும் மானிடரை நீக்க மாட்டீரோ இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் அற்புதர் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே